ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه حملته أمه وهنا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك إلي المصير صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இவ்வுலகின் அருட்கொடையாய் எங்களுக்கெல்லாம் இறுதி தூதராக வந்த கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியீன்கள் தாபியீன்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரகாலத்தோடு பள்ளிவாயலிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும் எந்தெந்த விடயங்களில் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்தானோ அத்தனை விடயங்களையும் எடுத்து நடக்குமாறும் எவைகளை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழுமாறு எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தானோ அத்தனை விடயங்களையும் தவிர்ந்து வாழுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் செய்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை இந்த உலகத்திற்கு கொஞ்ச கால வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்திருக்கின்றான். இந்த உலகத்தினுடைய வாழ்வு மிகவும் அற்பமானது, சொற்பமானது. இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு விடயங்களும் எங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய இறையச்சத்தோடும் அல்லாஹ்வினுடைய தக்வாவோடும் பயத்தோடும் வாழுகின்ற மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆரம்பமாக நான் உபதேசிக்கின்றேன். கண்ணியமானவர்களே, எத்தனையோ விடயங்களை நாங்கள் பேசுகின்றோம், கேட்குகின்றோம். அத்தனை விடயங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வருமாக இருந்தால் எல்லாவற்றுக்கும் தீர்வாக, எங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அது அமைந்துவிடும். எத்தனையோ விடயங்கள் பேசப்படுகின்றது, உள்ளத்தில் அது உள்வாங்கப்படாமல் அது நிராகரிக்கப்படுகின்றது என்று சொன்னால் உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய பயம், அல்லாஹ்வினுடைய சிந்தனைகள் எங்களிடத்திலே குறைவாக இருக்குகின்றது என்பதுதான் அர்த்தம். கண்ணியமானவர்களே, குத்துபாவுக்கு வந்திருக்கின்றோம். பேசுகின்ற விடயங்கள் இந்த ஜும்ஆவோடு முடித்துவிட்டு வெளியிலே செல்லுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளங்கள் வேறு விதமாக மாறுகின்றது என்று சொன்னால் உள்ளத்திலே நாங்கள் எந்த விதமான பேச்சையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே எடுக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். ஆக கண்ணியமானவர்களே, நேர காலத்தோடு ஒவ்வொருவரும் வருகின்றவர் நாங்கள் பல எண்ணங்களோடும் ஜும்ஆவினுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடும் நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடும் நாங்கள் வருகின்றோம். ஆகவே எங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும், பேசுகின்ற விடயங்கள் நான் எடுத்து நடக்க வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டை நாங்கள் ஒவ்வொருவர்களும் ஆரம்பமாக எடுத்து நடக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்றைய ஹுதுபாவினுடைய தலைப்பாக
பெற்றோர்களுடைய கண்ணியத்தை பேண வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பெற்றோர்களினுடைய முக்கியமான விடயங்கள் தொடர்பாக சில விடயங்களை நாங்கள் இந்த இடத்தில் பார்த்தால் இந்த காலகட்டத்திலே கொஞ்சம் பொருத்தமாக அமையும் என்ற விடயத்திலே இந்த தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களை படைத்து இந்த பூமியிலே எங்களை கொண்டு வருவதற்காக வேண்டி எங்களை தயார் செய்து அல்லாஹ் எங்களை உருவாக்கியதுதான் எங்களுடைய தாய் தந்தையர்களாக இருக்கின்றார். அப்படிப்பட்டவர்களினுடைய கண்ணியம், அப்படிப்பட்டவர்களினுடைய மகத்துவம், அவர்களுடைய முக்கியத்துவங்கள் தொடர்பாக எந்தளவு தூரம் நாங்கள் சிந்திக்குகின்றோம் என்ற விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆனுடைய வசனங்கள், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக பேசுகின்ற விடயங்கள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வோடு இணைத்து பேசுகின்ற சில சந்தர்ப்பங்களாக இருந்தால் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக அமைந்திருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. கண்ணியமானவர்களே, பெற்றோர்களை பற்றி பேசுகின்ற விடயங்களும் அவ்வாறுதான். அல் குர்ஆனுடைய வசனத்திலே பல இடங்களில் அல்லாஹு தஆலா அவனோடு சேர்த்து, அவனுடைய வணக்க வழிபாடுகளோடு சேர்த்து சில விடயங்களை பேசுவானாக இருந்தால் அது கடமை என்கின்ற அந்தஸ்தில் தான் அது வைக்கப்படுகின்றது. கண்ணியமான சகோதரர்களே, பிரபல்யமான ஒரு ஆயத்து இருக்குகின்றது, குர்ஆனுடைய வசனம் இருக்குகின்றது, நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அல் குர்ஆனுடைய வசனம் பனு இஸ்ராயில் என்று சொல்லப்படக்கூடிய சூரத்துல் இஸ்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயத்திலே சொல்லப்படுகின்றதுதான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பேசுகின்றான், ஒரு தாய் தந்தையோடு எவ்வாறு இருக்க வேண்டும், அவர்களோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை எல்லாம் இந்த ஒரு வசனம் எங்களுக்கு போதுமானதாக அமைகின்றது. கண்ணியமானவர்களே, அல் குர்ஆன் பேசுகின்றது, வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைஹி இஹ்சானா. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, என்னை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்கின்ற விடயத்தை சொன்னதன் பின்னால் அல்லாஹு தஆலா பேசுகின்றது இரண்டாவது விடயம் தொடர்ச்சியாக, உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு சிறந்த முறையிலே அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், அவர்களோடு நல்ல முறையிலே நடங்கள் என்ற விடயத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு வழிகாட்டுகின்றான். உண்மையாக இந்த தாய் தந்தையர்கள் என்பவர்கள் யார் என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்தால் போதும். கண்ணியமானவர்களே, எங்களுடைய உள்ளங்கள் அவர்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதாக மாறிவிடும். கண்ணியமானவர்களே, அல் குர்ஆனுடைய வசனம் பேசுகின்றது, லுக்மான் என்கின்ற வசனத்திலே வருகின்ற ஆயத், கண்ணியமானவர்களே, ஹமலத்ஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின் வபிசாலுஹு ஃபீ ஆமைன் அனிஷ்குர் லி வலிவாலிதைக். அல் குர்ஆனுடைய வசனம் மிக தெளிவாக பேசுகின்றது, ஒரு தாய் என்பவள் யார், அந்த தாய்க்குரிய கண்ணியம் என்ன, அந்த தாய் படும் துன்பம் என்ன என்கின்ற விடயத்தை மிக தெளிவாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே எங்களுக்கு மிக அழகாக விளங்கப்படுத்துகின்றார். கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹமலத்ஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹன், பலவீனத்திற்கு மேல் பலவீனம் அடைந்தவளாக அவள் எங்களை 10 மாதம் சுமந்திருக்கின்றாள் என்ற விடயத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் மூலமாக சுட்டி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, சுமப்பது என்பது சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது. ஒரு தந்தை தன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து இந்த குழந்தை, என்னுடைய மகன், என்னுடைய மகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு தியாகங்களை செய்து கொண்டு அவன் ஹலாலான முறையில் சம்பாதித்து என்னுடைய குழந்தைக்கு என்னென்ன விடயங்கள் தேவையோ அத்தனை விடயங்களையும் தீர்த்து வைக்குகின்ற ஒரு தந்தையாக, ஒரு பெற்றோராக அவன் இருக்குகின்றான். கண்ணியமானவர்களே, அதே போன்றுதான் ஒரு தாயை நாங்கள் எடுத்து பார்த்தால் அதற்கு மேலால்
எங்களை பெற்றெடுத்த அந்த தாயினுடைய கண்ணியத்தை பற்றி குர்ஆன் மிக அழகாக பேசுகின்றது. எனவே இந்த விடயத்தை பற்றி மிக அழகாக மருத்துவர்கள் இந்த நிலைமைகளை பற்றி பேசுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, பலவீனத்திற்கு மேல் பலவீனமாக எப்படி இந்த தாய் உங்களை பெற்றெடுத்தால் என்ற விடயத்தை பற்றி ஆராய்கின்ற பொழுதும் உண்மையாகவே அதன் கருவுற்று நாங்கள் கருவிலே இருக்குகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் வளர்வதற்காக வேண்டி, எங்களுடைய எலும்புகள் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவளுடைய எலும்பிலே இருந்த அந்த கல்சியத்தை எல்லாம் நாங்கள் உறிஞ்சி எடுத்துகின்றோம். கண்ணியமானவர்களே, அதே போன்றுதான் எங்களுக்கு தேவையான இரும்பு சத்துக்கள் அனைத்தையும் அந்த தாயினுடைய இரத்தத்திலே இருந்து நாங்கள் அப்படி எடுத்துக் கொள்கின்றோம். அந்த தாய் எங்களை சுமக்குகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அந்த தாயினுடைய சுவர்கள், கர்ப்பப்பையினுடைய சுவர்கள் விரிவடைய அந்த நேரத்திலே அந்த தாய்க்கு மூளைக்கு செல்லுகின்ற அந்த இரத்தோட்டம் குறைவடைந்து, கண்ணியமானவர்களே, எங்களுக்கு அந்த தாயினுடைய இரத்தோட்டம் இங்கே அதிகரிக்கப்படுகின்றது. இதனால் அந்த தாய் தலைவலி, தலை சுத்து போன்ற விடயங்களை ஏற்படுத்துகின்றது. அதே போன்றுதான் அவளுடைய இதயம் மிக வேகமாக இயங்குகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே அவள் மிகவும் சோர்வடைந்தவளாக, எந்த விதமான வேலைகளையும் செய்ய முடியாதவளாக அவள் தன்னை ஆக்கிக் கொள்கின்றாள். இவ்வாறான முறையில் தான் எங்களை சுமந்து கொண்டிருக்கின்றார். பின்னர் நாளுக்கு நாள் எங்களுடைய வலிகள் அதிகமாக கண்ணியமானவர்களே, எங்களுடைய வெயிட் அதிகமாக அவளுடைய பின் எலும்பு பகுதிகள் ஒவ்வொன்றும் வலியினால் ஏற்படுகின்றது. அந்த வலியின் மூலமாக அவளுடைய கை, கால்கள், வயிறுகள் எல்லாம் வலிக்க தொடங்குகின்றது. கண்ணியமானவர்களே, இவ்வளவு கஷ்டத்திற்கு பின்னால் தான் இந்த தாய் எங்களை பெற்றெடுக்குகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு தாய் என்பவள் எங்களுடைய உயிரினும் மேலாக எங்களுடைய உயிரை கொடுக்குகின்ற ஒரு அற்புதமானவள். அவளுடைய ஒவ்வொரு சதை துண்டங்களிலிருந்தும் அவளுடைய இரத்தங்களில் இருந்தும் எங்களை அவள் உருவாக்கி இந்த பூமிக்கு எடுத்துக் கொள்கின்றார். கண்ணியமானவர்களே, அவளுடைய சுக பிரசவ நேரத்திலே அவள் படுகின்ற துன்பங்களும் கஷ்டங்களும் இந்த உலகத்திலே நாங்கள் எவ்வளவுதான் சுமந்தாலும், அந்த தாயை எவ்வளவுதான் தாங்கினாலும், கண்ணியமானவர்களே, அந்த நொடி, அந்த குழந்தையை பெற்றெடுக்குகின்ற அந்த நொடி, அந்த தாய் படுகின்ற கஷ்டத்தினுடைய, கண்ணியமானவர்களே, அந்த நொடியை கூட, ஒரு செகண்டை கூட நாங்கள் அடைந்து விட முடியாது என்ற விடயத்தை நாங்கள் காணுகின்றோம். மருத்துவர்கள் அறிவிக்கின்றார்கள், உலகத்திலே மிக மிக கடுமையான ஒரு வலியாக இருக்குமாக இருந்தால் அது அந்த தாய் தன்னை பெற்றெடுக்குகின்ற சந்தர்ப்பத்தில் தான் என்ற விடயத்தை நாங்கள் மருத்துவ ரீதியாக பார்க்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இதனைத்தான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அவள் பலவீனத்திற்கு மேல் பலவீனமாக உங்களை பெற்றெடுத்தால். பின்பு கூறுகின்றான், கண்ணியமானவர்களே, 2 வருடங்கள் உங்களுக்காக வேண்டி அவள் அவளுடைய உதிரத்தை தாய்ப்பாலாக மாற்றி உங்களுக்கு அவள் ஊட்டுகின்றாள். இவ்வளவு தியாகங்களுக்கு மத்தியில் அவள் உங்களை வளர்த்தெடுத்து ஆளாக்குகின்ற ஒரு உன்னதமானவள் தான் ஒரு தாயாக இருக்குகின்றாள் என்ற விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவர்களும் விளங்கினால், கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய தாய்க்கு எந்த விதமான மாறுதலையும் நாங்கள் செய்ய மாட்டோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களுடைய தாய்க்கு நாங்கள் எதுவுமே ஈடு கொடுக்க முடியாது. அந்த அளவு தூரம் அவளுடைய தியாகம் இருக்குகின்றது. கண்ணியமான சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்குகின்றார். ஒரு மனிதர் ஈரானிலே இருந்து கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டருக்கு மேலால் தன்னுடைய தாயை ஒருவர் சுமந்து கொண்டு மக்காவுக்காக வேண்டி ஹஜ் செய்வதற்காக வேண்டி அங்கே வருகின்றார்.
வந்து அனைத்து கிரியைகளையும் அங்கே செய்கின்றார். எல்லா கிரியைகளையும் தன்னுடைய தாயை தோளிலே சுமந்தவராக தன்னுடைய தாயினுடைய சகல தவாஃபுகளையும் சகல கிரியைகளையும் அந்த இடத்திலே செய்து முடித்துவிட்டு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே வருகின்றார். வந்து கேட்கின்றார், என்னுடைய தாயினுடைய நன்றி கடனை நான் செலுத்தி விட்டேனா என்று கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், கண்ணியமான சகோதரிகளே, அந்த தாய் உங்களை பார்த்து புன்னகைக்குகின்ற அந்த புன்னகைக்கு கூட இது ஈடாகாது நீங்கள் செய்த காரியம் என்றார்கள். கண்ணியமானவர்களே, அப்படியாக இருந்தால் எங்களுடைய தாய் தந்தையர்களை எந்த அளவு தூரம் நாங்கள் பேணுகின்றோம்? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு விளக்கம் எழுதுகின்றார்கள். எந்த அளவு தூரம் அந்த சஹாபாக்கள், சலபுகள், தாபியீன்கள், இமாம்கள் அந்த தாய் தந்தையோடு நடக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை சுட்டி காட்டுகின்றார்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரிகளே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விளக்கம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு முன்னால் நீங்கள் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஆடை நீங்கள் அதனை அப்படியே அவர்களுக்கு முன்னால் உதறுகின்ற பொழுது அங்கே ஏற்படுகின்ற காத்து அல்லது அதிலே இருக்குகின்ற புழுதிகள் அவர்களுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் இடைஞ்சல் செய்தாலும் அதுவும் ஒரு நோவினையாக, தாய் தந்தையர்களுக்குரிய ஒரு நோவினையாக அது மாறிவிடும் என்கின்ற அளவுக்கு அவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, தாய் தந்தையர்களோடு நாங்கள் எந்த அளவு தூரம் கண்ணியப்படுத்துகின்றோம்? ஹஜ்ரத் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய செவிலி தாய் ஹலீமா அவர்கள் வருகின்ற பொழுது நபி அவர்கள் எழுந்து நின்று அவர்களுடைய மேலில் இருக்குகின்ற அந்த மேல் துண்டை அப்படியே போட்டு ஹலீமா அவர்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றார்கள் என்றால், ஒரு தாய் தந்தை தன்னை பெற்றெடுத்தவர்களை எந்த அளவு தூரம் நாங்கள் கண்ணியப்படுத்துகின்றோம்? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தாய் தந்தையர்கள் எங்களுடைய மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு மனிதர் கேட்கின்றார், நான் தோழமை வைப்பதில் மிகவும் சிறப்பு யாருக்குரியது? யாரிடத்திலே நான் அழகிய முறையிலே நான் தோழமை வைக்க முடியும் என்கின்ற விடயத்தை வந்து கேட்கின்ற பொழுதும் நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தாய். பின்பும் கேட்கின்றார்கள், உங்களுடைய தாய் என்று 3 முறை சொல்லிவிட்டு மீண்டும் கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே உங்களுடைய தந்தை என்று பதில் கூறுகின்றார்கள் சொன்னால், தாய்க்குரிய அந்தஸ்து, தாய்க்குரிய கண்ணியம் எந்த அளவு தூரம் இருக்குகின்றது என்ற விடயத்தை நாங்கள் இதன் மூலமாக உணர்ந்து கொள்ளலாம். கண்ணியமான சகோதரர்களே, தாயை கௌரவிக்க வேண்டும். தாயினுடைய சொல் செயல்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நல்ல முறையிலே பணிவிடை செய்ய வேண்டும். எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் என்கின்ற உணர்வை எங்களுடைய உள்ளங்களிலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு குகைவாசிகளினுடைய வரலாறு எங்களுக்கு தெரிந்திருக்கும். அதிலே ஒரு வரலாறு, அந்த குகை திறக்கப்பட்டதிலே ஒருவர் செய்த பிரார்த்தனை தான், யா அல்லாஹ், என்னுடைய தாய் தந்தையர்கள் அவர்கள் இருவருக்கும் நான் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பால் அருந்தியதன் பின்னால் தான் என்னுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் நான் பாலூட்டுவேன். அன்றைய தினம் அவர்கள் வருவதற்கு அன்றைய தினம் நேரமாகிவிட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் உறங்கிவிட்டார்கள். நான் என்னுடைய குழந்தைகளுக்கோ என்னுடைய மனைவிகளுக்கோ சென்று நான் கொடுக்கவில்லை. நான் என்னுடைய தந்தை தாய் இருவர்களும் விழிக்குகின்ற வரைக்கும் நான் பொறுத்து கொண்டிருந்தேன். அதற்கு பின்னால் அவர்கள் குடித்ததன் பின்னால் தான் என்னுடைய குழந்தைகளுக்கும் மனைவிகளுக்கும் கொடுத்தேன் என்ற வரலாற்றை நாங்கள் ஒவ்வொருவர்களும் நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுகின்றோம். சகோதரர்களே, எதற்காக வேண்டி தாய் தந்தையர்களுடைய கண்ணியத்தை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். தாய் தந்தையர்களுடைய கடமைகளை அவர்கள் விளங்கிக் கொண்டதன் காரணமாகத்தான்
கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நாங்க எத்தனை பேரு தாயினுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கிறோம்? எத்தனையோ கோள்கள் எங்களுக்கு தாய் எடுக்குகின்ற சந்தர்ப்பத்தில நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, கண்ணியமான சகோதரர்களே, எத்தனை தடவைகள் நாங்கள் அவர்களுக்கு பதில் கொடுக்குகின்றோம், எத்தனை தடவைகள் அவர்களுக்கு சிறந்த முறையிலே எங்களுடைய கோல் எடுத்து பேசி அவர்களோடு நல்ல முறையிலே நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் எத்தனை பேர்கள்? கண்ணியமான சகோதரர்களே, உள்ளங்களிலே நாங்கள் கொஞ்சம் அந்த கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். தாய் தந்தையினுடைய மகத்துவத்தை கொஞ்சம் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய விடயத்திலே தாய் தந்தையர்கள் என்பவர்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அன்றாடம் பராமரிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் வயோதிபர்களாக இருந்தால் அவர்கள் பராமரிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் உழைக்குகின்றவர்களாக இருந்தால் அவர்களோடு நல்ல முறையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் சென்று சந்திக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு தாயும் தன்னுடைய மகன் திருமணம் முடித்ததன் பின்னால் எதிர்பார்ப்பது, தன்னுடைய வீட்டில் என்னுடைய மகன் வரமாட்டாரா என்று ஒவ்வொரு தாயும் இயங்கக்கூடிய விடயத்தை நாங்கள் காணுகின்றோம். எத்தனையோ இடங்களிலே நாங்கள் செல்லுகின்ற பொழுதும் அந்த தாய் தன்னுடைய குமரர்களை வெளிப்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் காணுகின்றோம். சகோதரர்களே, தன்னுடைய தாய்க்கு தெரியாமல் தன்னுடைய தாயிடத்திலே செல்லாமல் பிரயாணங்கள் செய்வது, தன்னுடைய தாயிடத்திலே எந்த விதமான முன்னறிவிப்புகளும் இல்லாமல் அவர் தன்னுடைய ஊரை விட்டு போவது, தன்னுடைய தாய்க்கு எதுவுமே செய்யாமல் வெறுமனே பணத்தை மாத்திரம் அனுப்பிவிட்டு தாயை எப்படியாவது கவனிக்கப்படட்டும், அவரை எப்படியாவது இருக்கட்டும் என்று எங்களை நாங்களே தூரமாக்கி கொண்டு செல்கின்றோம். சகோதரர்களே, சுவனத்தை முன்னால் வைத்துக் கொண்டு எங்களுடைய ஒவ்வொருவர்களுடைய செயல்பாடுகளும் இன்று மாறிக்கொண்டு வருகின்றதா இல்லையா? கண்ணியமான சகோதரர்களே, ஒரு தாய் எங்கள் மீது காட்டுகின்ற அக்கறையை விட வேறு யாரும் எங்கள் மீது காட்ட முடியாது. எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நேரத்திலும் தாயினுடைய வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுதும் அந்த தாய் முதலாவது கேட்கின்ற கேள்வி, அந்த கேள்வியை யாரும் கேட்க மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, சாப்பிட்டியா என்றுதான் கேட்பார்கள். என்ன கரை, என்ன வேணும் என்கின்ற விடயத்தை தான் அந்த தாய் முதலாக தன்னுடைய குழந்தையை பார்த்து, தன்னுடைய மகனை பார்த்து, மகளை பார்த்து கேட்கின்ற கேள்வியாக அமையும் என்பதில் யாருமே மறக்க முடியாத சகோதரர்களே. அவ்வளவு மிகவும் இரக்கமுடையவர்கள், அவ்வளவு பாசத்தையும் சுமந்தவர்கள் இருந்தால் அவர்கள் எங்களை பல்வேறு ரீதியில் பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் பெற்றெடுத்தவர்கள் அல்லவா? கண்ணியமான சகோதரர்களே, அப்படிப்பட்ட தாய்மார்களை, அப்படிப்பட்ட தந்தையர்களை நாங்கள் இறுதி நேரத்திலே கைவிடுவது உண்மையாகவே அல்லாஹ் மிகப்பெரிய தண்டனைகளை எங்களுக்கு தரக்கூடியவனாக மாறிவிடுவான். சகோதரர்களே, எனவே கண்ணியமான சகோதரர்களே, தாய் தந்தையர்களுடைய உறவுகள் பேணப்பட வேண்டும். குறிப்பாக இஸ்லாமிய மதத்தை பொறுத்தளவிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் தாய்மார்களை கண்ணியப்படுத்த வேண்டும். குறிப்பாக மே மாதத்தினுடைய 12ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை உலகளவிலே தாய் மதர்ஸ் டே கொண்டாடப்பட்டிருந்தது. இஸ்லாத்துக்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, அது மேற்கத்தியவாதிகளினால் 16ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட ஒன்று. அவர்கள் தங்களுடைய தாய்களை கௌரவிப்பதற்காக வேண்டிய அந்த தினம் மாத்திரம் சென்று அவர்களுக்கு மலர் கொடுத்து, அவர்களுக்கு ஏதாவது பரிசு பொருட்களை கொடுத்து அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிடுவார்கள். இதுதான் அவர்களுடைய வளமையாக இருக்கின்றது. எனவே இந்த விடயம் இஸ்லாமிய சமுதாயத்தில் குறிப்பாக வாலிபர்கள், இளைஞர்களுக்கு மத்தியில் மிக வேகமாக தங்களுடைய ஸ்டேட்டஸ்களாக மாறி வருகின்ற மிகப்பெரிய துர்ப்பாக்கிய நிலையை நாங்கள் காணுகின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு விடயம் எங்கிருந்து வருகின்றது, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அது இஸ்லாத்தில் இருக்குகின்றதா என்ற விடயங்களை பற்றி ஆராயாமல் நாங்கள் ஒரு மெசேஜ் வருகின்றது, அதனை ஷேர் செய்து விடுவோம், நாங்களும் அவ்வாறே அதன் பிரகாரம் செய்து விடுவோம் என்று எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் யஹூதி நஸ்ரானியத்தினுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி கொண்டு சென்றால், கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மாறு செய்யுங்கள் என்று. இன்று நாங்களும் இணைந்து செல்கின்ற ஒரு காலமாக மாறிவிட்டது.
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான சகோதரிகளே, உள்ளத்திலே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்களுடைய கண்ணியம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மத்தியில் இருக்குமாக இருந்தால் தான் உண்மையான யதார்த்தமான உண்மையான முஃமினாக நாங்கள் மாற முடியும் என்ற விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பார்க்கின்றோம். கண்ணியமான சகோதரிகளே, ஒரு தாயினுடைய அழைப்பு, ஒரு தாய் அழைக்குகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த தாயினுடைய அழைப்புக்கு பதில் சொல்லாததன் காரணமாக பனு இஸ்ரவேலுடைய சமுதாயத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகின்றேன். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தெரியும், ஜுரைஜ் என்கின்ற மிக சிறந்த ஒரு வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய தாய் அழைக்குகின்ற சந்தர்ப்பத்திலே அவர் தொழுகையிலே இருந்தார். தொழுவதா தாயினுடைய அழைப்பை ஏற்பதா என்கின்ற நிலைப்பாட்டிலே தொழுது கொண்டிருந்தார். மீண்டும் அந்த தாய்க்கு அழைக்குகின்றார். அந்த தாயினுடைய அழைப்புக்கு பதில் இல்லை. மூன்றாவது தடவையும் இவ்வாறு நடக்குகின்றது. அதற்கு பின்னால் அந்த தாய் ஒரு பதுவாவை செய்துவிட்டு சென்றார். நீர் இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த நிலைமையிலே, நான் அழைக்குகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு நீ எந்த விதமான பதில்களையும் நீ தரவில்லை. நீர் ஒரு விபச்சாரியினுடைய முகத்திலே முழிக்காமல் மரணிக்க மாட்டாய் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டினார்கள். அதே போன்று பின்னால் வரக்கூடிய அந்த சம்பவங்கள், பின்னால் வரக்கூடிய அந்த நாட்களிலே அவர்களுடைய வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது, கண்ணியமான சகோதரர்களே, எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு கெட்ட பெயரை ஒரு பெண் மூலமாக அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. பின்பு அதனை அவர்கள் தூய்மையானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டிய அந்த குழந்தை பேசிய வரலாறை எல்லாம் நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றோம். இதில் எந்த படிப்பினை என்று சொன்னால், ஒரு தாய் அழைக்குகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு தொழுகையில் தான் இருந்தார்கள். அந்த தாய்க்கு பதில் சொல்ல முடியாமல் போனதற்காக வேண்டி அந்த தாயினுடைய உள்ளம் அவ்வாறு இருக்குமாக இருந்தார். அந்த தாயினுடைய உள்ளம் அந்த சந்தர்ப்பத்திலே கவலைப்படுமாக இருந்தால், துக்கமாக இருக்குமாக இருந்தால், கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹினுடைய பதுவாவை நாங்கள் ஒவ்வொருவர்களும் பயந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் காணுகின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிக அழகிய வரலாறுகள் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுவனத்தினுடைய இடங்கள் காட்டப்படுகின்றது. அங்கே அவர்கள் ஒருவர் ஓதுகின்ற சத்தம் கேட்கப்படுகின்றது. கேட்குகின்றார்கள், யாருடைய சத்தம் இது என்று கேட்குகின்றார்கள். அங்கே சொல்லப்படுகின்றது, ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சத்தம் தான் இது என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், இவர்கள் தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தார்கள். இதன் காரணமாகத்தான் இவர்களுக்கு இவ்வாறான சிறப்பு கிடைத்திருக்கின்ற என்ற விடயத்தை என்னிடத்திலே சுட்டிக்காட்டினார்கள். அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய தாய்க்கு செய்த பணிவிடைகள், அவர்களுடைய தாய்க்காக வேண்டி அவர்கள் தன்னுடைய தலையை சீவி விடுவார்கள், வாழ்ந்து விடுவார்கள். அந்த தாய்க்காக வேண்டி அவர்கள் எந்த நேரமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் உணவை ஊற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த தாயினுடைய ஒட்டுமொத்த விடயங்களையும் அந்த இயலாமை காலத்தின் பழுதிலே அவர்கள் மிக சிறப்பான முறையிலே கவனித்திருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தன்னுடைய தாய் ஏதாவது ஒரு விடயத்தை சொன்னால் அந்த தாய் சொல்கின்ற விடயத்தை அப்படியே கேட்டு வந்து விடுவார்கள். சில நேரம் அவர்கள் சொல்வது விளங்கவில்லை என்றாலும் மீண்டும் என்ன என்று கூட அவர்கள் கேட்க மாட்டார்களாம். ஏனென்றால் கேட்டால் என்னுடைய தாய் மீண்டும் அந்த விடயத்தை நான் கேட்குகின்ற பொழுது என்னை அதட்டி கேட்குகின்றானா என்று எண்ணிவிடுவாரோ என்று நான் பயந்தேன். அவர்களுடைய பதுவாவுக்கு நான் ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இவ்வாறு நான் அந்த விடயத்தை விட்டு எழும்பி வந்து அங்கே இருக்கின்றவர்களிடத்திலே தான் அந்த கேள்வியை கேட்டு அந்த விடயத்தை கேட்டு அவர்கள் செய்வார்களாம் என்ற விடயத்தை ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசுகின்ற விடயத்திலே நாங்கள் காணுகின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையாகவே இந்த பெற்றோர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள்.
அவர்களுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் எந்த அளவு தூரம் எங்களுக்கு சிறப்பான முறையிலே நாங்கள் அவர்களை வளர்க்குகின்றோமோ அவ்வாறுதான் எங்களுடைய குழந்தைகளையும் எங்களையும் வளர்க்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய கூட இருக்குகின்ற எங்களுடைய மகன்கள் எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு விடயங்களையும் அவதானித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு விடயத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய தந்தை எவ்வாறு நடந்து கொள்கின்றார் தன்னுடைய தாயோடு, தன்னுடைய தந்தையோடு எவ்வாறு நடந்து கொள்கின்றார் என்ற விடயத்தை உங்களுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் பார்க்கின்றது சகோதரர்களே. எனவே எங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னால் நாங்கள் அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை சிறந்த முறையிலே வளர்க்குகின்ற பொழுதோ நாளை எங்களையும் எங்களுடைய குழந்தை இவ்வாறு வளர்க்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆக கண்ணியமான சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரகிம அன்புன் சும்ம ரகிம அன்ஃப் மன் அதரக அபவைஹி இந்தல் கிபரி அஹதுஹுமா வ கிலைஹிமா ஃபலம் யத்குலில் ஜன்னah. முஸ்லிமிலே வரக்கூடிய ரிவாயத். கண்ணியமான சகோதரர்களே, சொன்னார்கள், யார் ஒருவருக்கு வயது முதிர்ந்த 2 பெற்றோர்கள், ஒன்று தாய் அல்லது தந்தைகளை அடைந்து யார் அவர் சிறந்த முறையிலே அவர்களை அடைந்து சுவனத்தை அடையவில்லையோ, அவர்களை பயன்படுத்தி அவர்களுக்கு ஹிதுமத்துகள் செய்து அவர்களுடைய பணிவிடையை மிக சிறப்பாக செய்து யார் சுவனத்தை அடையவில்லையோ அவர்கள் இழிவடைந்து விட்டார்கள் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பிரார்த்தனை செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆமீன் சொன்ன வரலாறை நாங்கள் 3 சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதில் ஒன்றுதான், யார் ஒருவர் பெற்றோர்களை அடைந்து அவர்களில் இருவரில் ஒருவரை அடைந்து அவர்களை நல்ல முறையிலே கவனிக்கவில்லையோ, அவர்களை நல்ல முறையிலே பார்க்கவில்லையோ, அவர்களுக்கு நல்ல முறையிலே பணிவிடை செய்யவில்லையோ அவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும் என்ற விடயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஃபத்வா செய்ய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லியிருக்கின்றார்கள். சகோதரர்களே, எனவே தாய் தந்தையர்களுடைய விடயத்திலே நாங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, குல்லு ஸுனூப் யக்ஃபிருல்லாஹ், எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிக்குகின்றான். இல்லா உக்கூகுல் வாலிதைன், அல்லாஹ் இந்த பெற்றோர்களுக்கு நாங்கள் செய்கின்ற அநியாயங்கள், அட்டூழியங்கள், அவர்களுக்கு செய்கின்ற கொடுமைகளை தவிர என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே வாழுகின்ற பொழுதே அல்லாஹ் அவர்களுக்கு அதே போன்ற கஷ்டத்தை அல்லது அதைவிட மிக மோசமான ஒரு தண்டனையை இந்த பூமியிலே அல்லாஹு தஆலா வழங்குகின்றான் என்ற விடயத்தை சுட்டி காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, இந்த பூமியிலே தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு விடயமாக, நேரடியாக தண்டனைகள் இறங்கக்கூடிய ஒரு ஹதீஸாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை மிக ஆணித்தரமாக சொல்லி இருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய விடயத்தில் நாங்கள் கட்டாயம் பேணுதலாக இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, பிற்காலத்திலே அல்லாஹ் எங்களுக்கும் இவ்வாறான நிலைமைகளை உருவாக்கி விடுவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆக கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையிலே பெற்றோர்களுடைய விடயம், பெற்றோர்களை பற்றிய ஹதீதுகள், பெற்றோர்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள், அதே போன்று தாபிஈன்கள், இமாம்கள் பெற்றோர்களோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்ற விடயங்களை ஆய்வு செய்கின்ற பொழுதும் உண்மையிலே நாங்கள் எல்லோரும் பூச்சியமாகத்தான் இருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த குதுபாவினுடைய குலாசா சுருக்கம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய தாய் தந்தையர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுடைய எல்லா விடயங்களிலும் நாங்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுடைய எல்லா விடயங்களிலும் சுகதுக்கங்களிலும் நாங்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற டேப்லெட்களை நாங்கள் ட்ரீட்மெண்ட்களை நாங்கள் செய்ய வேண்டும்.
அவர்கள் எங்களை தனிமையாக விட்டு விட்டார்கள் என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் வளரக்கூடியவர்களாக அவர்களை மாற்றி விடாமல் அவர்களுடைய துஆவை பெறக்கூடியவர்களாக, அவர்களுடைய துஆக்களை நாங்கள் அதிகம் பெறக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும். அதே போன்று பெற்றோர்களுக்கு செய்கின்ற இந்த நோவினையின் காரணமாக அல்லாஹ் இந்த உலகத்திலே எங்களுக்கு இந்த விடயத்தின் மூலமாக எங்களையும் இவ்வாறான ஒரு நிலைமைக்கு தள்ளுவான் என்கின்ற விடயத்தையும் பயந்து, கண்ணியமான சகோதரர்களே, பெற்றோர்களோடு நல்ல முறையிலே நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் ஒவ்வொருவர்களும் ஏற்படுத்த வேண்டும். அதே போன்றுதான் கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய காலகட்டம், இந்த காலகட்டத்திலே புதன்கிழமை சாதாரண பரீட்சை முடிவடைந்திருக்கின்றது. மாணவர்கள் அவர்களுக்கான அடுத்த கட்ட நகர்வாக, அடுத்த கட்ட வழிகாட்டல்களாக அவர்கள் ஏஎல் பரீட்சைக்கு அவர்கள் சென்று அதற்கான பாடங்களை எழுத வேண்டும். குறிப்பாக ஆண்களை பொறுத்தளவிலே, பெண்கள் கல்வியிலே ஈடுபாடோடு இருந்தாலும் ஆண்களை பொறுத்தளவிலே குறிப்பான சிலர்கள் மாத்திரம்தான் அந்த ஏஎல் பரீட்சையிலே எடுத்து அதற்கான முன்னேற்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஓயலோடு எங்களுடைய பாடம் முடிந்து விட்டது, பாடசாலை முடிந்து விட்டது என்று இல்லாமல் அவர்களை ஏஎல் படிக்குகின்ற வரைக்கும் நாங்கள் அவர்களை முழுமையாக அந்த பாடத்திட்டங்களிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இஸ்லாமிய பாடங்கள், இஸ்லாமிய விடயங்கள் தொடர்பில் கூடுதலாக இஸ்லாம் பாடத்தை எடுப்பார்கள் என்று சொன்னால் பல இஸ்லாமிய சட்ட திட்டங்கள், முக்கியமான இஸ்லாமிய விடயங்கள் தொடர்பில் அங்கே பாடங்கள் கற்பிக்கப்படுகின்ற பொழுது இஸ்லாத்தினுடைய சாம்ராஜ்யங்கள் அல்லது இஸ்லாமிய உணர்வுகள் அவர்களுடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். ஓயலோடு மட்டுப்படுத்தப்படுகின்ற பொழுதோ அங்கே நிறைவான ஒரு கல்வி அங்கே கிடைக்கிறது. எனவே இந்த விடயத்தில் நாங்கள் ஒவ்வொருவர்களும் கரிசனை செலுத்த வேண்டும். அதற்கான வழிகாட்டுதல்களை ஊரில் இருக்கின்றவர்கள், கல்விமான்கள் வழிகாட்டுவார்கள். அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் அவர்கள் எந்த துறைகளை அவர்கள் எடுக்குகின்றார்களோ அவர்களுக்கு விருப்பமான துறைகளை நாங்கள் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த மாதத்தை பொறுத்தளவிலே துல்காதாவினுடைய மாதமாக இருக்கின்றது. அதிகமான மக்கள் அதிகமான நாடுகளிலே இருந்து ஹஜ்ஜிக்காக வேண்டி பயணம் செய்கின்றார்கள், ஹஜ்ஜினுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். எனவே இந்த நாட்டிலே இருந்தும் குறிப்பாக எமது பகுதியிலே இருந்தும் இந்த வாரத்திற்குள் பெரும்பாலும் இந்த ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாட்டுக்காக வேண்டி செல்ல இருக்கின்றார்கள். எனவே அவர்களும் அவர்களுடைய உறவினர்கள் விடயத்தில் அதே போன்று ஏதாவது தடங்கள் இருந்தால், குடும்ப உறவுகளை பேணாமல் முறித்திருந்தால் அவர்களும் அந்த விடயத்தில் கவனம் செலுத்தி குடும்ப உறவுகளோடு நல்ல முறையிலே அவர்களை சந்தித்து அவர்களும் நல்ல முறையிலே அதனை பேணிக் கொள்ள வேண்டும். அத்தோடு இந்த ஹஜ் பயணத்தை மேற்கொள்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஊருக்காக வேண்டியும் பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். இந்த ஊரினுடைய அபிவிருத்தி, இந்த ஊரினுடைய இளைஞர்கள், வாலிபர்கள் மிக சிறந்த முறையில் உருவாக்கப்பட்டு சிறந்த கல்விமான்களாக உருவாக்கப்பட வேண்டும். அதே போன்று பரக்கத் நிறைந்த ஒரு பூமியாக இந்த பூமி மாற வேண்டும் என்கின்ற விடயங்களை அவர்கள் இந்த பூமிக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டுகின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அதோடுதான் எமது இந்த மஸ்ஜித் அல் அக்ஸாவில் இருந்து மையவாடி அதற்கான பணிகள், சுற்றுச்சுவர்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கான பங்குகள், அதற்கான குறிப்பிட்ட தொகைகள் பிரிக்கப்பட்டு அதற்கான நிதிகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றது தொடர்ச்சியாக. அந்த வகையிலே தனவந்தர்கள், முடியுமானவர்கள் உங்களால் முடிந்த தொகையினை கட்டாயமாக அதற்கு நாங்கள் பங்களிக்க வேண்டும். அது எங்களுடைய நிரந்தர வீடு, எங்களுடைய தாய் தந்தையர்கள் உறவினர்கள் அடக்கம் செய்யப்பட்ட வீடு. அந்த இடத்திலே கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். அவைகள் மிக அழகான முறையிலே அது பரிபாலனம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவர்களும் உள்ளத்திலே எடுத்து இன்ஷா அல்லாஹ் அதற்கான நிதிகளையும் நாங்கள் கொடுக்க வேண்டும். அதே போன்றுதான் எங்களுடைய வாராவாரம் சேகரிக்கப்படுகின்ற நிதிதான், அதாவது பாரிய நோய் நிவாரண நிதி. எனவே இந்த நிதிகள் கட்டாயம் இந்த ஊரில் இருக்குகின்ற எத்தனையோ பேர்கள் இதன் மூலமாக பயன்பெறுகின்றார்கள். எத்தனையோ பேர்கள் இந்த பாரிய நோயிலே இருக்குகின்றவர்கள் அவர்களுக்கான டேப்லெட்டுகள்
அல்லது அவர்களுக்கான மருத்துவ விடயங்களுக்காக வேண்டி அந்த நிதிகள் மிக அழகான முறையிலே கையளிக்கப்படுகின்றது. மிக சிறந்த ஒரு திட்டங்கள் இந்த ஊரிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. எனவே எங்களால் முடிந்தவரை குறைந்தது நாங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு மேலாவது நாங்கள் ஒவ்வொரு வாரமும் அதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக செலுத்தி வருகின்ற பொழுது இந்த ஊரிலே மிக சிறப்பான முறையிலே அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியமாக அமையும். எனவே என்னென்ன விடயங்களை பேசினோமோ இந்த விடயங்களின்படி நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأوصيكم ونفسي بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم في الجنة. فإن الله تعالى يقول هو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. بارك الله لنا ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا